வணக்கம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அப்பா அம்மா அவங்கள பற்றி பேசலாம். அப்பா கடவுளுக்கே கிடைக்காத ஒரு வரம்னு சொல்லலாம். அப்பா என்பவர் எப்பயுமே ஒரு சுயநலவாதி தான். ஏன்னா அப்பாங்கிறவர் தனக்காக இல்லாமல் தன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி சுயநலமாகவே சிந்திக்கிறனால தான் அப்பா ஒரு சுயநலவாதின்னு சொல்கிறேன். அதுக்காக சுயநலவாதின்னா தப்பாக நினச்சிக்கிறாங்க. இந்த சுயநலவாதிங்கிறது ஒரு ஆரோக்கியமான சுயநலவாதி. எல்லா அப்பாவும் அவங்களுக்கு ஹீரோ, ரோல் மாடலு, வில்லனாக தான் தெரியும். ஆனால் அவங்க படுற கஷ்டங்கிறது பிள்ளைங்களுக்கு தெரியாது. தன்னுடைய கஷ்டங்களெல்லாம் மறைச்சு சந்தோஷமாக தன் பிள்ளைங்கிட்ட புன்னகையை மட்டுமே காட்டுவார். எல்லா அப்பாவும் பார்க்குறதுக்கு கட்டம் போட்ட சட்டை, ஒரு கிழிஞ்ச சட்டையோ இல்லை கோமாளத்தோடையோ பார்க்குறதுக்கு ஒரு கோமாளியாக தான் தெரிவார். ஆனால் அந்த கோமாளி தான் தன்னுடைய பிள்ளைங்க பிறர் இடத்துல ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஹீரோவாக ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னேற்றி செல்றதுக்கு அந்த கோமாளி தான் காரணம். சரியா? தான் கற்காத கல்வியே செல்வத்தை தான் பில்ல கற்று 4 பேரும் மதிக்க வேணும்னுங்கிறதுக்காக தன்னுடைய படிப்புடைய ஆரம்பத்திலிருந்து முடிக்கிற வரைக்கும் தன்னுடைய சம்பாத்தியத்தில் பிள்ளைங்களுடைய படிப்புக்காக செலவழிக்கும் செலவாளி தான் அப்பா. தாயானவர் தன் பிள்ளைய இடுப்புல தான் சுமந்து செல்வார். ஆனால் அப்பாங்கிறவர் தான் தான் பிள்ளைங்களை தலைக்கு மேலே தன் தோள்பட்டையில் உட்கார வச்சு கூட்டு போவார். ஏன்னா அப்பா தான் பார்க்காத உலகத்தையும் தான் பில்ல பார்க்கணும் என்பதற்காக. தாய் என்பது என்னதான் 10 மாதம் பெற்று எடுத்தாலும் அந்த பிள்ளைய பெற்று வளர்த்து ஒரு ஆளாக்குற வரைக்கும் சுமந்து வளர்க்குறவர் தான் அப்பா. தாய்க்கு நிகரானவள் என்று சொல்லலாம். ஒரு பிள்ளைய பெற்ற தகப்பன் தான் தோல் சுருங்குற வரைக்கும் கஷ்டப்படுறான்னா அவர் பெற்ற பிள்ளைங்க சரியான வழியில பாதையில போகலன்னு தான் சொல்லணும். எந்த தகப்பனும் தான் பிள்ளை தனக்கு கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துவான்னு வளர்ப்பதில்லை. ஆனா தாய் தகப்பனுக்கு சோறு போடாத எவனும் மனுஷனா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை. பெற்றவங்க தான் பிள்ளைங்களுக்காக நான் நல்லா காசு பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கோம், ஆனா நல்ல பிள்ளைய பெக்கலையேன்னு வருத்தப்படுற மாதிரி என்னைக்கு நடந்துக்கிறாங்க. தாய் தந்த சம்பாரிச்சு வச்சிருக்கிற அந்த மரியாதையை கெடுக்கிற மாதிரி என்னைக்கு இருக்கிற மாதிரி பிள்ளைங்க என்னைக்கு வந்துடுறாங்க. அவங்க சம்பாரிச்சு வச்சிருக்க பேரை வளர்க்க வேண்டாம், அவங்க பேரு கெடுற மாதிரி எப்பயும் நடந்துக்கிறாங்க. எப்போதும் என் தாய் தந்தை தான் எனக்கு முதல் கடவுள். என் தாய் தந்தை எனக்கு எப்பவுமே துணை. தாய் தந்தை என்னைக்கு யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது என்னோட முதல் கடவுள் அவங்க தான். அவங்க இல்லையே நான் இல்லை, அவங்க இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையும் இல்லை. அவங்க தான் எனக்கு முதல் கடவுள். எப்பயுமே நான் போற்றி வாங்கும் முதல் கடவுள் என் தாய் தந்தை தான்.